எல்லாத்துக்கும் ஐந்தறிவு வணக்கங்கள். முக்கியமா தீபாவளி வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இது நாங்க உட்கார்ந்து சாப்பிடுற இடம். ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வேற ரன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். முக்கியமா நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு சூப் ஒண்ணு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஜஸ்ட் கீரை தான். தரப்பசலி இருக்குல்ல, தரப்பசலின்னு ஒரு கீரை. இந்த மழை காலத்துல மழை பெஞ்சா வந்துரும். இங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சாப்பிடுற டயத்துல முக்கியமான ஒரு விஷயம், சாப்பிட்ற டயத்துல உண்மைதான் பேசணும் அப்படிங்கும்போது, அதனால ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன். தீபாவளி வந்துருச்சு. நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வெடி வாங்குவீங்க, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குவீங்க, துணியில இருந்து நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் நிறைய வீட்டுக்கு தேவையானதா வாங்குவீங்க. இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இன்னையில இருந்து தீபாவளி தான். ஒரு வாரம் 10 நாள் தீபாவளி தான். நிறைய நான்வெஜ் வாங்குவோம், வெஜிடேரியன் வாங்குவோம், நல்ல பலகாரம் சாப்பிடுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கும். என்னன்னா, நிறைய பேரு கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. உங்க பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. செலவுன்ற பணம் இருக்கும். ஆனா கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்ச நாள் கட்டுவீங்க. இது யதார்த்தமானது. நம்ம கடன் வாங்காம பண்ணணுமா? தீபாவளிய இப்போ கொண்டாடுன மாதிரி இந்த வருஷம் நீங்க என்ன மாதிரி கொண்டாடுனீங்களோ அதோட 10 மடங்கு நீங்க தீபாவளி ஒரு மகிழ்ச்சி அமையணுமா? என்னோட வாழ்க்கையில அனுபவத்துல பாத்தீங்கன்னா, நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது கழுதை பண்ணேன். இந்த கழுதைகள் வந்ததுக்கு அப்புறம், நான் கழுதைன்னு சொல்லக்கூடாது, என்னை பொறுத்தவரை சாமிங்க. அது வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய சந்தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு. இது நடந்த நிகழ்வு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் கழுதைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அதை வாங்கி வளர்க்கும் பொழுது பொருளாதார ரீதியா வளர்ச்சி ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, என்னை பாரு யோகா வரணும்னு சொன்னது யாரு? கழுதை தான். இப்போ நாங்க கழுதையை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். கழுதையோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பொருட்கள் நாங்க பயன்படுத்துறோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன். கழுதை மனுஷ பிறவில 7வது பிறவி, இந்து மதத்து பிரகாரம். சீட்லா தேவியோட வாகனம் கழுதை, சேஷ்டா தேவியோட வாகனம் கழுதை, காலராத்திரோட வாகனம் கழுதை. அப்படி நம்ம கழுதைகள் பாத்தீங்கன்னா, அந்த கழுதை சாமி அது என்ன சொல்றதுன்னா, அந்த தெய்வங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஏசுநாதரை தெரியும், சேஷா தேவி எவ்வளவு பேருக்கு தெரியும். அவங்க லட்சுமி மடங்கு 1000 மடங்கு பவர் உள்ளவங்க. அவங்களோட வாகனம் ஏன் இந்த வாகனத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வாகனம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்போ நீங்க கழுதையை வாங்கி வளர்க்க முடியாது. எல்லாருமே கழுதையை வாங்கி வளர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கழுதையை சார்ந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டுல வச்சிருப்போம். அது கழுதை லத்தியா இருக்கலாம், கழுதையோட கோமியமா இருக்கலாம். கழுதை கோமியத்தை என்ன பண்ணலாம்? கழுதை லத்தியை என்ன பண்ணலாம்? அதே மாதிரி கழுதை பால் இருக்கு, கழுதையோட தாய்க்கு. இதெல்லாம் நான் ஸ்பிரிச்சுவல் ரீதியா சொல்றேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈவன் கழுதையோட கோமியத்தை வாங்கி அதோட இது உங்க வீட்டை சுத்தப்படுத்தலாம், நெகட்டிவிட்டியை போக்கலாம். கழுதையோட கோமியத்தை வாங்கி உங்க வீட்டுல ஜஸ்ட் தொளிச்சு விட்டு, வெளியே தொளிச்சு விட்டு நெகட்டிவிட்டி எடுத்து விட்டுறலாம். அதே மாதிரி கழுதையோட கத்தியை நல்ல புகை போட்டு உங்க வீட்டுல சாம்பிராணியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கழுதையோட எண்ணெய் பார் யோகம் போட்டோ எங்கிட்ட இருக்கு, போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு. கழுதை இயேசுநாதர் போட்டோ இருக்கு, கழுதையோட நிக்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்க சேஷாதேவியோட, சீட்லாதேவியோட இருக்கிற மாதிரி போட்டோஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் போட்டோ வேணும்னா நாங்க ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு புதுசா கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எங்கிட்ட ஃப்ரேம்ஸ் போட்டோ அதை வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா அவங்க சேஷாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள சோம்பேறியா இருந்தோம்னா நம்மள ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்னன்னா அந்த நம்மள ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம கூட எப்பவும் வருவாங்க, நம்மளுக்கு சுறுசுறுப்பை கொடுப்பாங்க. நம்ம பையில பணத்தை சுருவிடுவாங்க சீட்லாதேவி. நான் இதெல்லாம் உண்மையை சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன். அப்போ நீங்க அவங்க போட்டோ வாங்கி நீங்க வீட்டுல வைக்கலாம். எங்கிட்ட எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்கள்கிட்ட தாயத்து, கழுதை முடியல பண்ண தாயத்து. அப்ப கழுதை சாமி உங்களோட எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கும். நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். நான் எப்படி சொல்றேனோ சாமியாரா அப்படிலாம் எதுவும் கிடையாது. யதார்த்தத்தை சொல்றேன். நிறைய புராணங்கள் கழுதையை பத்தி பேசியிருக்காங்க. அது மருத்துவமா இருக்கலாம், அதே மாதிரி ரிலீஜியஸ் பர்பஸா இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த தீபாவளியை நீங்க கொண்டாடும் பொழுது நீங்க 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு கழுதையோட ப்ராடக்ட் வாங்கலாம். நான் விற்கிறதுக்காக சொல்ல கிடையாது, நான் யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, செலவு பண்றீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கழுதையோட ப்ராடக்ட், கழுதையோட போட்டோ, அதே மாதிரி அதோட சாம்பிராணி, இல்ல லத்தி, இல்ல கோமியம், இதெல்லாம் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இது எங்கள்கிட்ட இருக்கு. 100% உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். நான் சத்தியமா சாப்பிடும்போது சொல்றேன். ஏன் சாப்பிடும்போது சொல்றேன்னா, சாப்பிடும்போது உண்மைதான் பேசணும். சும்மா பேசலாம் என்ன ஆகும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல சேராது. அப்படிங்கிற ஒரு சூழல்ல நான் இந்த இடத்துல சாப்பிடும்போது தான் நான் யோசிச்சேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. எங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு போனீங்கன்னா அந்த லிங்க் நாங்க கொடுத்துறோம். இன்ஸ்டா பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா அதுல நீங்க கிளிக் பண்ணி உள்ள நீங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கி கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன்,
இதை நீங்க கேட்கறவங்க எல்லாமே நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாருக்குனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களும் பயனடையட்டும். உங்க எல்லாத்துக்கும் திருப்பியும் தீபாவளி வாழ்த்துக்கள்.